எவ்வளோ வீடியோஸ் வந்து பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணுறத பற்றி ஒரு ப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க. ஓகே, இன்னைக்கு மோகனப்பிரியா என்கிட்ட வெயிட் லாஸ் பண்ணுறதை பற்றி கேட்டிருக்காங்க. மோகனப்பிரியா வந்து நான் ட்ரஸ்ட் ஒன்று வச்சுருக்கேங்க, ஃபவுண்டேஷன் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், ஹெவன் 365 ஃபவுண்டேஷன்னு. அதில் சோசியல் சர்வீஸ் செய்வேன். ஸோ மோகனப்பிரியா பிஎஸ்டபிள்யூ பேச்சுலர் ஆஃப் சோசியல் சர்வீஸ் படிச்சுட்டு என்கிட்ட அதில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் கொடுக்கறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டட். இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் ஃபைனலாக அவங்களும் ஃபியூ டிப்ஸ் கொடுப்பாங்க வெயிட் லாஸ் பண்ணுறதை பற்றி. இன்றைக்கி நான் என்ன சொல்ல வரேன்னா, வெயிட் லாஸ்ங்கிறது ஒரு பெரிய பிக்சருங்க. அதாவது ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு கலோரி செலவானா வெயிட் லாஸ் ஆகிடும் அப்படின்னு ஒரு கோணத்தில் மட்டும் பார்க்கக்கூடாது. அதே மாதிரி ஃபுட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் போதும், கலோரி அதிகமாக பேர்ன் பண்ணுறது அண்ட் உள்ளே இருக்கிற இன்டேக்கான கலோரியை குறைக்கிறது, இது மட்டும்தான் அப்படி எடுத்துக்கக்கூடாது. வெயிட் லாஸில் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வருது. வெயிட் லாஸுக்காக அவங்க இறங்கி வெயிட் கெயின் ஆனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இது மெயினாக ஹார்மோன் சம்மந்தப்பட்டது. அந்த கோணத்தில் வந்தால் தான் சைடு எஃபெக்ட் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ண முடியும். அப்போ தான் பெர்சிஸ்டண்ட்டாக நிரந்தரமாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். அப்போ தான் ஏதாச்சும் ஃபாலோ பண்ணால் கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ண முடியும். இன்றைக்கி அதை பற்றி சொல்கிறேன். நம்மளோட வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுல லெப்டின்கிற ஹார்மோன் தாங்க முதலிடம் வகிக்குது. லெப்டின் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். லெப்டின்கிற ஹார்மோனோட வேலை என்னன்னா, பசி ஆயிடுச்சு, நம்ம திருப்தி ஆயிட்டோம் அப்படின்னு மூளைக்கு சொல்றதும், அதை தவிர மெட்டபாலிசத்தை கரெக்டாக வச்சிருக்கிறதும். நம்ம சாப்பிட்றதெல்லாம் நம்ம செல்ஸ்குள்ளே போய் மசிலாக ஃபார்ம் ஆனால் தான் பிளட்டில் சுற்றிட்டு இருக்கிற குளுக்கோஸ் வந்து இதுவாக ஃபேட்டாக மாறிடுது. ஃபேட்டாக மாறி அங்கங்கே டெபாசிட் ஆகிடுது. ஈவன் விசரல் ஃபேட்டாக மாறி ஆர்கன்ஸ் பக்கத்துலேயோ இல்லை வயிற்றுலையோ போய் சேர்ந்துக்குது. இதெல்லாம் சேராமல் இருக்கணும்னா லெப்டின்கிற ஹார்மோன் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணணும். ரெண்டாவது இடத்துல கிரெலின்கிற ஹார்மோன் இருக்கு. கிரெலின் வந்து பசியை தூண்டுற ஹார்மோன். நம்ம கிரெலின் சரியா வேலை செய்யலினா என்ன ஆகுதுன்னா பசியை தூண்டிகிட்டே இருக்கும். அதான் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ஈட்டிங் சொல்கிறாங்கல்ல, மன அழுத்தத்தினால சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பசியை தூண்டி நம்மளோட வெயிட் அதிகப்படுத்திடும். இப்போது இந்த லெப்டின் கிரெலினுக்கெல்லாம் என்ன தேவைப்படுதுன்னா, லெப்டின் கிரெலினுக்கு நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு தான் தேவைப்படுது. பழங்கள் காய்கறிகளும் மெயினாக அதுக்கு நல்ல மகிழ்ச்சியான மனநிலை தான் தேவைப்படுது. மகிழ்ச்சியான அன்பான மனநிலை தான். ஒரு டெய்லியுமே நம்ம கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோட பேசணும், புதுசாக மக்களை மீட் பண்ணணும், நல்லா பழகணும், இந்த மாதிரி மகிழ்ச்சியாக இருக்கணும், சிரிச்சிருக்கணும், நல்லா ஒரு விளையாட்டாக இருக்கணும், இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் மகிழ்ச்சியும் அன்பும் தான் இந்த ஹார்மோன்ஸை நல்லா வேலை செய்ய வைக்குது. ஸோ அது இல்லாமல் வெயிட் வந்து லாஸ் பண்ணுறதெல்லாம் நடக்காத காரியம். ஸோ மகிழ்ச்சியும் அன்பும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஹார்மோன் நல்லா வேலை செஞ்சு இந்த ஹார்மோன் வந்து நம்ம வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணிடும். லெப்டின் கிரெலினை தவிர மூணாவது இடத்துல மிக முக்கியமான இன்சுலின்கிற ஹார்மோன் இருக்குது. இன்சுலின் வந்து சுகருக்கு காரணம்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இன்சுலின் வெறும் சுகருக்கு மட்டும்தான் காரணம்னு நினச்சிங்களா? அது வந்து வெயிட்டுக்கும் முக்கியமான காரணமாக இருக்குங்க. வெயிட்டை கெயின் பண்ணி விட்டுரும் நிறைய பேத்துக்கு. சிலருக்கு வெயிட் லாஸ் பண்ணும். அந்த வெயிட் லாஸ் வந்து ஒரு நார்மல் வெயிட் லாஸ் கிடையாது, அதுவும் அப்நார்மல் வெயிட் லாஸ். அதுக்கான ரீசன் நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ வெயிட் கெயின் பண்ணி விட்டுரும். ஸோ இன்சுலினோட வேலை என்னன்னா, நம்மளோட குளுக்கோஸை ஒரு மெசஞ்சர் மாதிரி, ஹார்மோன்ஸ் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் மாதிரி அதை எடுத்துகிட்டு போய் செல்ஸ்குள்ளே விடணும். செல்ஸ்குள்ளே விடாமல் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகி குளுக்கோஸ் வந்து ரத்தத்துக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா வெயிட் ஏறிடுது. அதனால் வெயிட் ஏறக்கூடாதுன்னா அந்த இன்சுலின்கிற ஹார்மோன் நல்லா வேலை செய்யணும். இன்சுலினுக்கு என்ன தேவைப்படுதுன்னு கேட்குறீங்களா? வழக்கம் போல் அன்பு, மகிழ்ச்சி, ஃபன், நல்ல தூக்கம். உண்மையிலேயே பேசிக்காக அன்பு தேவைப்படுது. அன்புனா என்னன்னா, பிறந்ததுலேருந்தே நம்ம ஒரு மனுஷங்களை பார்த்தா நம்மளுக்குள்ளே வருது இல்லைங்க. சின்ன குழந்தையிலேயே ஒரு யாரை பார்த்தாலும் ஒரு பேசலான்னு தோன்றது, பழகலான்னு தோன்றது. இப்போ சின்ன குழந்தைய வீட்டுக்கு கெஸ்டெல்லாம் வந்துட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாயிடும்ல. அதுலேருந்து ஆரம்பித்து அப்புறம் ஸ்கூல் படிக்கிறப்பவும் அந்த மாதிரி இருக்குல்லங்க. ஒரு பசங்க பொண்ணுங்கிட்ட பேச, பொண்ணுங்க பசங்கிட்ட பேசுறது. அதை தவிர பாய்ஸ்கிட்ட நல்லா பேசுறது, பழகிறது, வெளியில் போகிறது, இல்லை கேர்ள்ஸ்கிட்ட பேசுறது, ரொம்ப அன்பாக நடந்துக்குவாங்கல்ல, ஃப்ரெண்ட்லியாக. அதுதாங்க மெயினாக தேவைப்படுது. அப்புறம் யூனிவர்சிட்டி காலேஜில் படிக்கிறப்பவும் இதே மாதிரி அன்பு தான் தேவைப்படுது. அப்புறம் வாழ்க்கை பூரா குடும்பம், அப்புறம் சொசைட்டி, எல்லா இடத்துலையும் அன்பு தேவைப்படுது. இதில் தான் மகிழ்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை தவிர நல்ல உணவு சாப்பிட்றதுல, நல்ல ட்ராவல் பண்ணுறது, இது எல்லாமே வந்து இந்த ஹார்மோனை நல்லா வச்சுருக்கோம்.
பேலன்ஸ்டு டயட்டு, அப்புறம் சில எக்ஸசைஸ், நான் ஏரோபிக்ஸ், நான் வெயிட் பேரிங் எக்ஸசைசஸ், அது என்னன்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்சுலின் ஹார்மோன், அதை தவிர இன்னும் நிறைய ஹார்மோன் வெயிட்டுக்கு காரணமாக இருக்குங்க. அப்படி பார்த்தா தைராய்டு ஹார்மோன் T3 T4 அதுவும் மெட்டபாலிசம், அதுவும் வந்து கம்மியாக சுரந்தா ரொம்ப வெயிட் ஆகிடுவோம், அதிகமாக சுரந்தா வெயிட் குறைஞ்சிடுவோம். அதுக்கப்புறம் வந்து பிட்யூட்ரி க்ரோத் ஹார்மோனும், அதுக்கப்புறம் நம்ம மேல் ஃபீமேல் டெஸ்டோஸ்டிரோன், ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்ட்ரோன், அதாவது நம்மளுக்கு லிபிடோவை தூண்டுது இல்லைங்க, அந்த மாதிரி ஹார்மோன்ஸு. அதை தவிர மெயினாக வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுல ஸ்ட்ரெஸ்ஸுனால சுரக்கிற கார்டிசோல்ங்கிற ஹார்மோன் முக்கிய இடத்தை வகிக்குது. அதனால அந்த ஹார்மோன் சுரக்காமல் பார்த்துக்கோங்க. இதை தவிர ஹாப்பி ஹார்மோன்ஸ் டோபமின், என்டார்ஃபின், ஆக்சிடோசின், செரட்டோனின், இதெல்லாம் செரட்டோனின் லாஃபிங் ஹார்மோன், ஆக்சிடோசின் லவ் ஹார்மோன், டோபமின் வந்து செலிப்ரேட்டிங் ஸ்மால் சக்ஸஸஸ், நம்ம சின்ன சின்ன சக்ஸஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறது, மியூசிக் கேட்கறது. அப்புறம் என்டார்ஃபின் வந்து இது வெயிலில் போகிறது, இல்லைன்னா நேச்சுரல் இருக்கிறது, இதுல எல்லாம் சுரக்குது. இந்த மாதிரி ஹார்மோன்ஸை ரிலேட் பண்ணி இருக்குது. ஹார்மோன்ஸ் ரிலேட் பண்ணி இருக்கிறதுனால மகிழ்ச்சியான அன்பான வாழ்க்கை வாழ்ந்தாலும், பழங்கள் காய்கறிகள் நல்லா சாப்பிட்டாலும், அப்புறம் நான் ஏரோபிக்ஸ், நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் பண்ணாலும் வெயிட்டை குறைக்கலாங்க. அன்பான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பற்றி சொல்லிட்டேன். பழங்கள் காய்கறிகள் ஒரு நாளைக்கு 3-7 வகையான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. அதோட அதை நான் முடிச்சுக்கிறேன். நார்ச்சத்து இருக்கிறது, நல்ல நியூட்ரிஷன் இருக்கிறது. அடுத்து நான் ஏரோபிக்ஸ், நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ்னா, ஏரோபிக்ஸ்னா என்னன்னு சொல்லிடுறேன். நடக்கிறது, ஓடுறது, டான்ஸு, ஜும்பா, இல்லை ட்ரெட்மில்ல ஓடுறது எல்லாமே ஏரோபிக்ஸுங்க. கார்டியாக் அவுட்புட் அதிகப்படுத்துறது அது இல்லை. அந்த எக்ஸசைஸில் நீங்கள் வெயிட்டு குறைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அது ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான கார்டிசோலை நல்லா சுரக்க வைக்கிறது, ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறதா இருக்குது. இதை தவிர என்னன்னு கேட்டிங்கன்னா, வெயிட் பேரிங் காலை ஊனி செய்யறதுல நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. முழங்கால் வலி இருக்கிறவங்களுக்கு ஆகாது, சயாட்டிக்கா இருக்கிறவங்களுக்கு ஆகாது. காலை ஊனி செஞ்சாலும் சில பல கஷ்டமெல்லாம் இருக்கு. ஸோ கன்சிஸ்டன்சியா செய்ய முடியாம இருக்கு. அதனால நான் ஏரோபிக்ஸ், நான் வெயிட் பேரிங் அப்படின்னா படுத்துட்டு செய்யறது, உட்கார்ந்து செய்யறது, இந்த மாதிரி தான். இல்லை பிரீத்திங் எக்ஸசைஸ், உட்கார்ந்துட்டு கால் வெயிட்டை ஊன மாட்டோம். எல்லாமே தலையிலேருந்து பாதம் வரைக்கும் எல்லா மசில்ஸையும் ஸ்டிமுலேட் பண்ணுற எக்ஸசைஸ். ஃபேஷியல் மசில்ஸ், ஃப்ரான்டாலிஸ், கொருகேட்டர் சூப்பர்சிலி, ஆர்பிகுலாரிஸ் ஆக்குலை, ஆர்பிகுலாரிஸ் ஓரிஸ், அப்புறம் மென்டாலிஸ், இந்த மாதிரி மசிலும், ஸ்டெர்னோக்ளெடோமாஸ்டர் ட்ரெபீசியஸும், பெக்டோரல் மசில்ஸும், அப்டாமினல் மசில்ஸும், பேக் மசில்ஸும், அதுக்கப்புறம் குவாட்ரிசெப்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங், காஃப் மசில், இதெல்லாம் பாதம் வரைக்கும் ஸ்ட்ரென்த் பண்ணுறது. அதுவும் ஜென்டிலாக மீடியமாக பண்ணுறது. இந்த எக்ஸசைஸ் தாங்க இதுலேருந்து காப்பாற்றும். இது தவிர ப்ரீத்திங் எக்ஸசைஸும் நம்மளோட கழிவெல்லாம் வெளியேற்றும். இதுவும் உங்களை நல்லா இதிலிருந்து காப்பாற்றும். ஸோ ப்ரீத்திங் எக்ஸசைஸ்னா என்னன்னா, இப்போ ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ஒன்று நான் செஞ்சு காட்டுறேன். அதுக்கப்புறம் ஒரு நம்ம வாழ்க்கை முறையை பற்றி கொஞ்சமாக மோகனப்பிரியா சொல்லுவாங்க. ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து உள்ளே இழுக்கிறது 4 கவுண்ட்டு, ஹோல்டு 4 கவுண்ட்டு, வெளியில் விடுறது 6 கவுண்ட்டு, அதுவும் டயஃப்ராம் வரைக்கும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் செஞ்சு காட்டுறேங்க. உள்ளே இழுக்கிறது வயிறு வரைக்கும், அப்புறம் ஹோல்டு, வெளியில் விடுறது 6 கவுண்ட்டு, கண்ணை மூடிக்கலாம். இது மாதிரி 7 தடவை செய்யலாங்க. இது மாதிரி செய்யறது வந்து நம்மளோட லங் வால்யூமையும் நல்லா பண்ணும், நம்மளோட ரெசிடியல் வால்யூம், கெட்ட காத்தெல்லாம் வெளியேற்றும், அண்டு நம்மளோட மொத்த ட்ரைனேஜ் வெளியில் போக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இன்னும் நிறைய எக்ஸசைஸஸ் சேர்ந்தது தான் இது. அண்டு இப்போ 2வது தடவை செஞ்சு காட்டுறேன். அண்ட் 3வது தடவை பாருங்கள். இது மாதிரி செய்யணும் ப்ரீத்திங் எக்ஸசைஸ். இது மாதிரி எல்லா எக்ஸசைஸும் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக கன்சல்டேஷனுக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுனாலும் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது சில டிப்ஸ் வந்து மோகனப்பிரியா சொல்லுவாங்க. ஒரு மார்னிங் வந்து ஒரு டே டைம் ஒரு ரொட்டீன் அப்படின்னா ஒரு ஹியூமனுக்கு வந்து 6 to 7 hours, லைக் 7 to 9 hours ஆச்சும் ஒரு ஹியூமன் வந்துட்டு தூங்கி எந்திரிக்கணும். இல்லைன்னா அவங்களோட டே டு டே லைஃப்பில் வந்துட்டு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க. தென் வந்துட்டு அவங்க ஹெல்த்தி ஃபுட்ஸை வந்து டைமுக்கு எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்போது மார்னிங் எடுத்துக்கிட்டாலும் நைட் எடுத்துக்கிட்டாலும் டே டைம் மாறும். எப்படின்னா மார்னிங் ஃபுட்டை வந்து நூன் ஃபுட் அந்த மாதிரி அவங்க சாப்பிட்றதுனால அவங்க ஹெல்த் இஷ்யூஸு அந்த மாதிரி நிறையா அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்படி ஃபேஸ் பண்ணுற மூலயமா அவங்களுக்கு வந்துட்டு ஆன்சைட்டி, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுறதுனால நவ் டேஸில் நிறையா வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தென் வந்து ஜங்க் ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறாங்க. அவங்க வந்து ஹெல்த்தி ஃபுட்ஸ் எடுத்துக்கலானாலும் பரவாயில்ல, ஜங்க் ஃப்ரூட்ஸ் அவங்க இன்டேக் பண்ணும்போது அவங்களுக்கு என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டு அவங்களுக்கு வரதுனால டெய்லியும் டாக்டரு அந்த மாதிரி அவங்க போகிறதுனால அவங்க டே டு டே லைஃப்பில் வந்து ரொம்ப வந்துட்டு பயப்படுறாங்க ஒரு லைஃப்பை லிவ் பண்ணணும் அப்படின்னாலே.
அவங்க சொன்னது என்னன்னா ஹெல்த்தி ஃபுட்ஸ்னா பழங்கள் காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்க சொல்றாங்க. 7 to 9 hours ஸ்லீப்னு சொல்றாங்க. அது நைட் டைம். ஃபார் எக்ஸாம்பிள் நைட்டு 9 o'clock ஆர் 10 o'clockலேருந்து காலையில் 6 or 7 இந்த மாதிரி ஒரு கோட்டா வச்சுக்கோங்க. நைட்டு தான் தூங்கணும். அப்புறம் ஜங்க் ஃபுட்ஸ்னால ஹாஸ்பிட்டல் போகிறது. ஆமாம், அவங்க வந்து ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்து எல்டிஎல் கெட்ட கொலஸ்ட்ரால் இல்லை ட்ரைக்ளிசரைட்ஸ் அதிகம் பண்ணி நிறைய ப்ராப்ளம். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் சொல்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் தான் ஹார்மோனல் இம்பேலன்ஸுக்கு மெயின் காரணமாக இருக்குது. இவ்வளோ நல்லா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கல. ஸோ என்னன்னா ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டிக்கு நேர் ஆப்போசிட் லவ், ஹாப்பினஸ் அண்டு ரொம்ப யதார்த்தமான மனநிலை, இன்னசென்ட். இப்போ இன்னசென்ட்டாக உங்களுக்கு கருத்து சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப ஒரு செலிப்ரேட் பண்ணுற மாதிரி மனநிலை, ஃபன் பண்ணி வைப் பண்ணுற மாதிரி மனநிலை, ட்ராவல் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். அப்புறம் ஜெனரஸ், செலவை பற்றி எல்லாம் அவ்வளோக்கா கவலைப்படக்கூடாது. சிக்கனம் வந்து பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸு. உடம்பு மேலே எல்லாம் சிக்கனப்படுத்தக்கூடாது. உடம்புக்கு தான் சம்பாதிக்கிறதுல 30% நம்ம உடம்புக்கு தான் செலவு பண்ணணும். உடம்புக்குன்னா பர்டிகுலர்லி மனசுக்கு தான் செலவு பண்ணணும். மனசுனா நம்ம ஜாலியாக இருக்கிறதுக்கு தான், நம்ம அன்பாக இருக்கிறதுக்கு தான் மெயினான செலவே பண்ணணும். ஆனால் 5% பண்ணிட்டு 95% நம்ம வீடு மேலே, கார் மேலே, படிப்பு மேலே இதுலையெல்லாம் போடுறோம். அப்படி இருக்கக்கூடாது. 30% நம்ம உடம்பு மேலே போடணும். 70% தான் உங்கள் வீடு, காரு, படிப்பு மேலே எல்லாம் போடணும். இல்லை குழந்தைங்க வளர்ச்சி இதெல்லாம். ஸோ உடம்பை பார்த்துக்கிறவங்க தான் உடம்பு நல்லா வச்சிருப்பாங்க. அவங்க தான் நல்லா இருப்பாங்க, நோயற்ற வாழ்வு வாழ்வாங்க. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா ஃபாலோ பண்ணுங்க. பிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா கால் பண்ணுங்க. பிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணா எனக்கு கால் பண்ணுங்க. திஸ் இஸ் பிரகாஷ், பிசியோதெரபிஸ்ட்.